வணக்க மக்களே! இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, இந்த பொலிட்டிக்கல் டிராமாஸ் எலக்ஷன் வேற வந்துருச்சு. ஸோ, அதுக்கான வேலைகள்லாம் எல்லாம் மும்முரமா போயிட்டுருக்கு. பட் புதுசா உருவாகுன கட்சி டிவிகே இருக்குல்ல, அத பத்திலாம் பேச வேண்டியது இருக்கு. கொஞ்சம் டீட்டெயில்டாவும் பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி சன் நியூஸ் சேனல் இருக்குல்ல, சன் நெட்வொர்க் எல்லாமே லோகோ சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதாவது புதிய சூரியன் உதயமாகுது அப்படின்ற ஒரு ரெப்ரசன்ட்காக ரைசிங் சன் அப்படின்ற மாரி இவங்க ஒரு புதிய ஒரு சூரிய லோகோவ மாத்திருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க பொலிட்டிக்கல் மூவ் எல்லாம் கவனிச்சு பாருங்க. புதிய சக்தி மேலே உங்க ஆரம்பிக்கும். அதாவது இவ்வளவு நாள் கோமால படுத்திருந்தவங்கலாம் எந்திரிச்சு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஒரு அரசியல் மாற்றம் தெரியும். இந்த எலெக்ஷன்ல வந்து கேம்பெயின் நடத்துவாங்கல்ல, இந்த கேம்பெயின்லாம் வேற மாரி இருக்கும் டிஎம்கே சைட்ல. அது புதிய சூரியன் உதயமாகும். ஸோ இவ்வளவுதான். அவங்க நான் உள்ள போய் செக் பண்ண போறப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. பட்ஜெட் தாக்களை பத்தி பேசுறதுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங் லோகோ போட்டிருந்தாங்க. எனக்கு என்னங்கடா, ஏற்கனவே வேற என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல, ப்ரோ இந்த மாதிரி நிலநடுக்கம்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு, ஒருவேளை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி அடியில் எதுவும் திறந்துட்டு வந்துட்டு இருக்காங்களா அப்படிலாம் கேட்டாங்க. இது வேற ஒரு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ டெஸ்டிங்னால நடக்கிறதா கான்ஸ்பிரசி சொல்றாங்க. உண்மை கிடையாது, கான்ஸ்பிரசி. இன்னைக்கான விஷயத்துக்கு பொலிட்டிக்ஸ் மூவ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுதான் அரசியல் அப்படின்னு தெரியாத ஆட்கள் இருப்பாங்கல்ல. நம்ம தலைவர் வந்துட்டாரு, நம்ம அண்ணன் வந்துட்டாரு, நம்ம தம்பி வந்துட்டாரு, நம்ம சித்தப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்ஸ்ல நம்ம சொந்தக்காரங்க உள்ள வராங்க அப்படின்ற ஒரு பேர்ல நம்மள இல்லாத ஆட்கள் அவங்களோட ஃபேம் மட்டும் வச்சு, வெறும் ஃபேம், சினிமா ஃபேமு, பொலிட்டிக்கல் அந்த பவர் இருக்கும்ல, பணத்தோட ஃபேம், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர், யூடியூபர்ஸ், செலிபிரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மக்கள் மத்தியில் அதிகமாக தெரியக்கூடிய ஆட்கள் அவங்க நாளைக்கு பொலிட்டிக்கல் மூவாக வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற விளைவை கடந்த 50 ஆண்டுகள் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இப்போ திரும்பவும் இந்த 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு சினிமா பிரபலத்தை தான் பொலிட்டிக்ஸில் கொண்டு வந்து இவங்க நாங்கள் சினிமாக்காரனை தான் சிஎம் ஆக்குவோம் அப்படின்ற ஒரு ஒரு கொள்கையோடய வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். ஏன் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு புரியலை. சினிமாவில் அவங்க நடித்தது, ஒரு விரல் பொறிச்சு இதெல்லாம் பேசினால இவங்க ரியல் லைஃப்லேயே நல்லது தான் பண்ணுவாங்க, ரியல் லைஃப்லேயே அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போயஸ் கார்டன் வீடு, ரொம்ப லெவலில் இப்போ லக்ஸரிஸான லைஃபு, அவர் வச்சிருக்கிறது ரோல்ஸ் ராய்ஸ் காரு. இப்போ வேணா அரசியலுக்காக வேணா இனோவா கார் அந்த கார் போயிட்டு இருப்பாப்புல. ஆனால் அவரோட கார்லாம் ரொம்ப ஒரு காஸ்ட்லியான கார். அந்த கார் கூட ஒழுங்காக வரி கட்டலைன்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இன்னைக்கு ஆரம்பத்திலேயே ரொம்ப எல்லாத்தையும் பேச வேண்டாம். முழுசா வீடியோக்களை பார்ப்போம். என்னென்ன மேட்டர்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த இந்த நியூஸ் எல்லாம் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. முதல்ல பேசிக்கான மக்களோட புரிதல் என்னன்னு பார்த்துருவோம். திருத்தணி கோயில்ல முருகன் கோயிலுக்கு எல்லாரும் பக்தர்கள் போயிருக்காங்க. பெரிய லெவல்ல கூட்டம் இருந்திருக்கு. தைப்பூசம் வேற கடந்து வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் பார்க்கும்போது அந்த கேட்லாம் போட்டு எலைட்டாக இருக்காங்கல்ல, காசு கொடுத்து சாமி கும்பிட போவாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் தரிசனம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே மக்கள் மட்டும் க்யூவில் நின்றுட்டு இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு முட்டுது, குழந்தைகள்லாம் கூட்டி வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லி அந்த கேட்டை உடச்சிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட போகிறாங்க. நம்ம ஊரில் பாருங்களேன், சாமின்னு கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறதுக்கு அமைதிக்கும் நிதானத்துக்கும் பொறுமைக்காக போகிறது, மன நிம்மதிக்காக போகிறது. அங்கே போய் சண்டை விட்டு கேட்டை உடச்சிட்டு போய் நீ சாமி அப்படி அவசரமாக பார்த்து ஒருத்தன் காசை கொடுத்து அவ்வளோ ஸ்பீடாக போய் பார்த்து உங்களுக்கு அந்த கடவுள் அருள் பாலிக்கிறாரு அப்படின்னா இது எந்த மாதிரி சிஸ்டம்னு எனக்கு தெரியல. கடவுள்ன்றது இந்த கோயிலில் போய் இந்த இடத்துல தான் போய் பார்க்கணுன்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் சொல்கிறது இறை சக்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இறை சக்திக்கு இந்த இடத்துல தான் எல்லை, இந்த எல்லைக்கு மேலே நான் வரமாட்டேன், இந்த எல்லைக்குள்ள நீ வந்தால் மட்டும் தான் நான் சேர்த்துப்பேன் அப்படிலாம் இறை சக்தி கிடையவே கிடையாது. ஒரு சில இயற்கையான ஒரு விஷயங்கள் இருக்குது, வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு வேணால் இதை ஒத்துக்கலாம். அந்த இடங்கள்ல அது ஒரு சில கிரகநிலை இருக்குது, அந்த கிரகநிலையோட பார்வை அந்த கோயிலில் படும். அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உடம்புல பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும், பல மென்டல் ப்ரெஷர்ஸ் குறையும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இறைவன் இந்த கோயிலுக்கு போய் பார்த்தா தான் இப்படி ஒன்று வரிசையில் 4 கிழக்க நின்று போகிறது, இல்லை அடிச்சு பிடிச்சி உடச்சிக்கிட்டு முன்னடிச்சுட்டு ஏறி ஒருத்தன் மேலே தலைமையில் ஏறி போய் கும்பிடுறது, இல்லை காசை கொடுத்து சைடில் போய் பார்த்துட்டு வருது, அதாவது குறுக்கு வழியில் பார்த்துட்டு வருது. இது எல்லாமே எனக்கு நல்லபடியாக பரவே இல்லை. போனோமா நிம்மதியாக பார்த்தோமா வந்தோமா, இது வேணால் ஒரு நார்மல். இது அப்படி இல்லை. இந்த டைமிங்கில் ஒரு சாமியை பார்க்கறதே இப்போ ஒரு பாலிடிக்ஸாக மாறிடுச்சு. அதுவே ஒரு வணிகம் ஆயிடுச்சு. டிக்கெட் கொடுத்தா தான் ஒரு மாதிரி, டிக்கெட் கொடுக்கலன்னா ஒரு மாதிரி அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு போய் அங்கே போய் அந்த அருள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. இங்கே ஆரம்பிக்குது உங்களுடைய அறியாமை. கடவுள்ன்ற முதல் பயமே கடவுள் தான். கடவுளுக்கு தண்டிச்சிருவாருன்னு ஒரு பயம் அங்கே ஆரம்பிக்கிறாங்க.
இந்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும். இறை சக்தி வேறு எங்கும் தேட தேவையில்ல. உங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க. உங்க வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க. நான் சொல்றது இருக்க தாத்தா பாட்டி சொல்லலை, இருக்கவங்க எல்லாமே இந்த மேட்ரிக்ஸ்குள்ள தான் இருப்பானுங்க. இறந்த முன்னோர்கள், அவங்க இறந்த பிறகுதான் குடும்பத்து மேலே அவ்வளோ அந்த ஆசை பாசம்லாம் வரும். இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. குடும்பத்தில் இருக்கும்போது அந்த பெரியவங்க குடும்பத்தை பெருசாக மதிச்சிருக்க மாட்டாங்க, கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இறந்த பிறகு அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் காட்டுவாங்க. ஐயோ இது பண்ணிருக்கலாமே, அது பண்ணிருக்கலாமே, அது செஞ்சிருக்கலாமே, ஐயோ இப்படிலாம் பண்ணுறாங்களே, நம்ம இருந்து இதெல்லாம் சரி பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை பாசங்கள் இருக்கும். அது உங்க வீட்டையே சுற்றி உங்களையே சுற்றி நிற்கும். அதுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து, அது எங்கேயுமே இல்லை, உங்களை சுற்றி தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள மதிச்சிங்க அப்படின்னா அந்த இறை சக்தி வராட்டியும் இந்த சக்தி உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு சுற்றி இருக்க அந்த ப்ராப்ளம் தானே பிரச்சனை, அதெல்லாம் அது சரி பண்ணும். இதற்கு பேர் தான் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளான விஷயம். இந்த சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சுக்காம எங்கெங்கேயோ பழனிக்கு பால் கூட இருக்கிறேன், அங்கே இப்போ திருப்பதிக்கு போய் காசை கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு. ஓகே, இவ்வளோதான் புரிதல். அதாவது ஆன்மீக ரீதியில் இருக்க மக்களுக்கு புரிதல். அடுத்து பாலஸ்தீனம். பாலஸ்தீனுக்கு தனி நாடை அங்கீகரித்து இந்தியா சொல்லியிருக்கு. தனியாக நாடை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலஸ்தீனத்தை பற்றி இந்த தமிழ் தேசிய கூட்டம், நான் சொல்கிறது தமிழ் தேசிய கூட்டம்னா சீமான் கூட்டம் கிடையாது. அவங்களும் ஒரு போராடினாங்க. இந்த பாலஸ்தீன பிரச்சனை நடக்கும்போது கொடியெல்லாம் பிடிச்சி நம்ம ஊரில் பாலஸ்தீனத்து கொடியெல்லாம் பிடிச்சி ஆடிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னே புரியல. இளைஞர சித்த மக்கள்லாம் எல்லாம் அமுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இப்போ எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, அதுவும் மக்கள் தான், அது தவறுன்னு சொல்லலை. பட் என்ன நடக்குது இங்கே, அது ஒரு அரசியல் இருக்கிற நுணுக்கம், அதை கவனிக்கணும். இப்போ பாலஸ்தீனத்துக்கு தனி நாடாக அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் நுணுக்கமாக யோசிச்சிங்கன்னா, இங்கே இருக்க தாமரை சின்னத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஆசிவம்னு சொல்லி தர்றாப்புல. அந்த நபர் தாமரை சின்னத்தை வச்சிருக்காரு. அதே தாமரை சின்னத்தை லோகோ வச்சிருக்க ஒரு பெரிய மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கீகரிக்கணும்னு சொல்கிறாரு. இவங்களும் பாலஸ்தீன மக்களை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. மறை சக்தி. ஸோ மோடி இவங்க ஆசிவகம்னாலே இங்கே ஆசிவகம், நார்த்தில் ஆஜீவிகா, இவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது. இங்கே செட்டு அங்கே செட்டி, சரி அங்கே செட்டு இங்கே செட்டி, பூம்புகார் வரைக்கும், இவ்வளோதான் வித்தியாசம். இது நான் சொல்ல, ஒரு நபரே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோலாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அமிதாப் பச்சன் இருப்பாள், ஹைட்டாக ஒருத்தர் இருப்பாப்ல, அந்த பாக்கு விளம்பரத்தில் வருவார்ல, அந்த நபர் வந்து தன்னுடைய கழிப்பறை உட்காந்து டர்புர் டமால்னு போடுவோம்ல, அந்த டர்புர் டமாலுக்கு தங்கத்தில் வச்சு கட்டியிருக்காங்க. ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு தாலிக்கு, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தாலிக்கு தங்கம் வாங்காமல் கூட நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த தாலிக்கு தங்கம் வச்சு அரசாங்கம் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் இது. நம்ம நாட்டில் தான் கக்கூஸ் பாத்ரூம் போகிறதுக்கு தங்கத்தில் வச்சுருக்காங்க. அது 2016 நடந்தது. ஏதோ ஒன்று ஃபோட்டோ இப்போ ரிலீஸ் ஆகி அது ஒரு மாதிரி நியூஸாக போட்டிருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு மனநிலையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவங்கள மாதிரி எதுக்கு நான் சினிமாக்காரங்களை இப்படி எதிர்க்கிறேன் அப்படின்றது அவங்களுடைய எண்ணத்தை யோசிச்சு பாருங்களேன். அவங்க இதே நாட்டில் தான் இருக்காங்க, இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்தியாவில் பெங்களூரு, மும்பை இந்த மாதிரி சைட்லாம் எவ்வளோ, மும்பை சைட்லாம் மோஸ்ட்லி இவங்க ஏரியாவில் இருக்க ஏரியாலாம், தாராவி இந்த ஏரியா போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க. இவனுங்களும் அதே மும்பை, மகாராஷ்டிராவில் தான் இருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கும்போது இந்த மாதிரி பாத்ரூமுக்கு இவங்க இந்த மாதிரி தங்கத்தில் வைக்கிறாங்களே, அவங்களுக்கு யோசிக்க தோணாதா? இந்த தங்கத்தை நம்ம வச்சுருக்கோம்ல, இந்த தங்கம் இருந்துச்சுன்னா 40-50 குடும்பங்கள் வந்து கல்யாணத்துக்கு நிம்மதிப்படியாக நகை போட்டு ஒரு பவுன் ஒரு கிராம் 1 கிராம் இந்த மாதிரி 2 கிராம் 3 கிராமில் தான் தாலி வாங்கி போடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அது போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல. நம்ம பாத்ரூமுக்கு வச்சுருக்கோமேனு ஒரு சாதாரண ஒரு பேசிக் சென்ஸே இல்லை அவனுங்களுக்கு. அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, நாம் சம்பாதிக்கணும், நமக்கு திறமை இருக்கு, நம்ம சம்பாதிக்கணும், நம்ம என்னவா பண்ணிட்டு போவோம், நமக்கு எவ்வளோ காசு இருக்குல்ல, நமக்கு ஆசையை நிறைவேற்றிக்குவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பாமர மக்கள். இந்த மக்கள் அவங்கள ரசித்தனால தான் அவங்களுடைய எலைட் லைஃப் இப்போ ஸ்டேபிளாக இருக்குது. மக்கள் அவங்கள எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ எலைட் லைஃப் இருந்திருக்காது. அவங்க மக்கள் மேலே கவனம் செலுத்திப்பாங்க. நீங்கள் எந்நேரமும் அவனுங்க மேலே ஃபோக்கஸை செலுத்துனதுனால, அதாவது இவங்களாம் பெரிய ஆள், இவங்களாம் அவங்க பக்கத்தில் இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கணும், அவனுங்க என்றைக்கு நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்களோ அன்றைக்கே உங்களை கீழே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தான் நான் அப்படியே அப்படின்னு கடந்து இப்போ அவன் கிராஸ் பண்ணி போகிறான்னா அப்படியே இவர் தான் அமிதாப் பச்சன் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா அவனுங்க உங்களை தேடி தேடி வந்திருப்பானுங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பானுங்க. நீங்கள் கீழே படுத்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டீங்க, அண்ணாந்து பார்த்துட்டீங்க. அப்போ நீங்கள் அண்ணாந்து பார்க்குறீங்கன்னா அவன் உங்களை கீழே தான் பார்ப்பான். அதனால தான் இதெல்லாம் நடக்குது. நான் ஏன் இந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பேசுகிறேன்னா, இதுதான் இங்கே தமிழ்நாட்டிலையும் இங்கே இருக்க சினிமா பிரபலங்களும் அப்படி தான். இவர் பாதுகாப்பாக போகிறதுக்கு பவுன்சர்ஸ் 10-15 பவுன்சர்ஸ் எல்லாம் மந்தண்டி இருப்பாங்கலாம். ஆனால் சினிமாவில் 30 பேர் 100 பேர் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னோட ரசிகர்கள், தன்னோட தொண்டர்கள் இவங்கள பார்த்து பயந்து இவங்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கே இத்தனை பவுன்சர்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ பயம், அவ்வளோ பயம் எங்களுக்கு. ஸோ பாதுகாப்பு
இங்கே ஏறி ஏறி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கிரீஸ் தடவி வைக்கிறது. இவ்வளோதான் உங்களை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறது இவ்வளோதான். அப்போ இதைத்தான் நான் சொல்கிறேன். எப்படி இந்த அமிதாப் பச்சன் நார்த் இந்தியாவில் இருக்காங்களோ அதே மைண்ட் செட் தான் இந்த சினிமாக்காரங்க ஃபுல்லாக அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு அந்த அந்த மைண்ட் செட்டை கொடுத்தது நீங்கள் தான். நீங்கள்லாம் அவங்கள இப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா அவனுங்க உங்களை இப்படி பார்க்க அவசியமே இல்லை. உங்கள் கூட நிற்பானுங்க. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அவங்க இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இதுதான் அரசியலிலும். அரசியலில் நீங்கள் ஐயா சாமின்னு அப்படி நிற்கிறனால தானே ஓட்டு போட்டால் தைரியமாக போய் ஐயா எங்கள் ஊரில் அப்படி பேசுனியா வந்து பாருங்க இப்படி தான் பேசணும். அங்கே போயிட்டு ஐயா எங்கள் வீட்டில் எதுக்குன்னு கேட்குறேன். இந்த பவரை கொடுத்தது நீங்கள். அப்படி தானே டெமோக்ரஸியில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கப்பட்டிருக்கு. டெமோக்ரஸினா என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியே மக்களாட்சி. ஸோ படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ மக்கள்னால சேர்ந்து தான் அந்த பிரதிநிதித்துவத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஏன் கையை கட்டி கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு நான் கேட்குறேன். நம்ம உட்கார வச்சதுக்கான காரணம் நமக்கு வேலை செய்கிறதுக்கு. புரியுதா? நமக்கு 1008 வேலை இருக்குது. நம்மளெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் தேவை. அந்த மேனேஜரை தூக்கி உட்கார வச்சது நீங்கள். லேபர்ஸ் இல்லைன்னா மேனேஜரே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த லேபர்ஸ்லாம் ஒழுங்காக நல்லா வேலை பார்த்தா தான் அந்த மேனேஜருக்கே சம்பளம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மேனேஜர் வேலை பார்க்குறதுனால தான் நமக்கு சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கீங்க. இதுதான் போலியான கட்டமைப்பு. இதுக்கு தான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணவே மாட்டானுங்க. பொலிட்டிக்ஸ்னால் என்னன்னு சொல்லித்தரவே மாட்டானுங்க. இப்படி எதுவுமே தெரியாதனால இப்போ யார் சினிமா கூத்தாடி இப்போ ரீசெண்டாக இப்போ ஏன் நீங்கள் எங்கே வரேன்றது உங்களுக்கு இப்போ தான் புரியும். ஒரு லைவ் போயிட்டுருக்கு. இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லைவ் பார்த்தேன். இந்த டிவிக்கா லைவ் 3வது வருஷம் February 2 தானே அன்றைக்கி. ஸோ 3வது வருஷம் படி எடுத்து வைக்கிறாங்க. அங்கே ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அந்த ஆங்கர் ஒருத்தர் இருப்பாப்ல இல்லை, டிஎம்கேக்கு எப்படி ஒரு அண்டானா இங்கே ஒரு குண்டா. இந்த குண்டா ஒன்று பேசுது. ஒரு பெண்மணி வந்தாங்களாம் இந்த கூட்டத்தில் டிவிக்காவை பார்க்கறதுக்காக அந்த மாநாட்டு கூட்டத்துக்கு வந்தாங்க. அங்கே வரும்போது விஜயை பார்க்கணும் ஆவலோட வந்தேன் அப்படின்னு சொல்லி வராங்க. வந்து பார்க்க முடியலையே, இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த பேரிகேடுக்கு எங்கிட்ட இந்த விஜய் முகத்தை பார்க்க முடியல. எனக்கு புரியல. தெருவுக்கு தெரு போஸ்டர் இருக்குது, இன்டர்நெட்டில் இருக்குது, அவரோட ஐடி இருக்குது, அவரோட மூவிஸ் இருக்குது. எங்கே பார்க்கணும்? நேரில் போய் பார்க்கணுமா? சரி விடுங்க, நேரில் போய் பார்க்குறீங்க. சாமி ஊர்வலத்தில் நேரில் பார்க்குறதுக்கு இவங்க சாமி ரேஞ்சுக்கு தான் கொண்டு போகிறாங்க. சரி, இப்போ அந்த பெண் பார்க்கலையா? பக்கத்தில் கிட்ட கேட்குறாங்க, நான் தளபதியை பார்க்கலைன்னு சொன்னேன். என் மேலே என் முதுகில் ஏறி போய் பாருங்கள் சிஸ்டர்னு சொன்னாங்க. அதாவது இந்த பொண்ணு இப்படி கேட்ட மனநிலையே தப்பு. அவரை போய் ஏன் பார்க்கணும்? அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ வெறியேன். சாதாரண மனிதர் தானே அவர். உங்களை மாதிரி என்னை மாதிரி சதை பிண்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தானே. அவரை பார்க்குறதுக்கு என்னமோ புனிதர் அவர். உலகத்து மக்கள்லாம் காக்க வந்த ரட்சகர் அவர். ஒரு நடிகர். சினிமாவில் அந்த மாதிரி பில்டப் பண்ண காட்ட ஒரு 40 பேர் அடிக்கிற மாதிரி 2 லவ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உங்களை நம்ப வச்சுருக்காங்க. போலியான ஒரு செட்டப்லாம் உருவாக்கி இவன் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு உங்களோட மண்டையில் விதைச்சிட்டானுங்க. இது ப்ராப்ளம் உங்கள் மண்டையில் இருக்குது. நீங்கள் தான் அவரை அப்படி பார்க்குறீங்க. புரியுதா? இதுதான் ஒரு சைக்காலஜிக்கல் கேம். இந்த சைக்காலஜிக்கல் கேம் தெரியாமல் நீங்கள் போய் அந்த பையன்ட்ட சொன்னதும் தப்பு. அவன் என் மேலே ஏறி போய் பாருங்கன்னு சொன்னா பாருங்க. இப்போ இவங்களோட மென்டாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இவங்ககிட்ட போய் இங்கே வாப்பா தம்பி, இது மேட்ரிக்ஸு, இதில் ஒரு ரேட் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்மளாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு கழுதைக்கு முன்னாடி ஒரு கேரட்டை தங்க விட்டு இந்த கேரட்டை திங்கிறக்காக கழுதை போயிட்டே இருக்கும். ஆனால் கழுதை கடைசி இந்த கேரட்டை திங்க முடியாது, அது கழுதை நடந்து செத்து போயிடும் அப்படின்ற ஸ்டோரி உனக்கு புரிய போகிறதில்ல. ரேட் ரேஸ் தெரியுமில்ல? உனக்கு மணி இருக்கும், உன் முன்னாடி ஒரு கம்பு, முன்னாடி ஒரு காசு இருக்கும். காசை தோறி ஓடிட்டே இருப்பேன், கடைசி வரைக்கும் ஓடிட்டு தான் இருப்பேன், சேவல இருந்து செத்து போயிடுவேன். புரிஞ்சு வச்சு அவன் காசை வச்சு அது கல்லறை கட்டிட்டு போயிடுவாய். ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை புரிஞ்சுக்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, மேட்ரிக்ஸை பற்றிலாம் பேசினா அந்த தற்கொலைகளுக்கு அதெல்லாம் புரிய போகிறதில்ல. பொலிட்டிக்ஸ் மூவாகவே பேசுவோம். இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது. அதாவது நான் சொல்கிறது சிந்திக்கக்கூடிய ஆட்கள் தான். தற்கொலைகளுக்கு எதுவுமே தற்கொலையாக தான் தெரியும். தளபதி கத்திட்டு இருப்பாங்க கமெண்ட்டில் வந்து. ஃபேஸ்புக்கில் நமக்கு வந்து கமெண்ட் போடுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. ஃபேமிலியில் இழுத்து பேசுகிறானுங்க. இவனுங்களுக்கு என்ன மாதிரி மனநிலையில் இருப்பானுங்க எனக்கு எனக்கு நாங்கள்லாம் ஓட்டு போட்டு, அதாவது மக்கள்லாம் ஓட்டு போட்டு தாண்டா அவங்க ஆள் அங்கே உட்கார முடியும். இவங்களெல்லாம் திட்டிவிட்டு யாருக்கடா வருது முதலமைச்சராக இருக்க போகிறாரு? எனக்கு புரியல. என்னடா ஒரு நாகரிகம் உங்களுக்கு? ஆமாம், அவரே படங்களில் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை பேசி தான் பேசிட்டு வருவாப்புல. ஆனால் இவங்க பெண்மணியை பற்றி டிஎம்கேல ஒருத்தர் சிவாஜின்னு ஒருத்தர் பேசினார்ல, அவர் பேசுகிறது தப்பு. சிவாஜின்ற ரொம்ப அசிங்கமாக பேசுவாப்புல. ஸோ மேடை நாகரிகம் இருக்குது, அங்கே போய் அசிங்கமாக பெண்களை பற்றி பேசணுன்னு அதை பெரிய ஒரு விஷயமாக்கி இந்த பிலிக்ஸ்னு ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதெல்லாம் தவறுன்னு பேசிகிட்டு இருக்காரு. சரி, இவரோட படங்களில் அப்படிலாம் பின்னாடி அமுக்கிறது, படங்களில் பாட்டெலாம் பார்த்துருக்கீங்கல்ல, சில்லாக்ஸ்லாம் பாட்டு பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் பெண்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பார்க்கக்கூடிய படங்களா? வார்த்தைகள். லியோ படத்தில் கடைசி லியோன்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இவர் ஒரு லியோ தான் உண்மையிலேயே. பீகாரியில் வந்து ஒடிசா அந்த சக்கெல்லாம் போனோம்னா அங்கேருந்து தான் விஜயன் போனான் ஸ்ரீலங்காவுக்கு. ஸ்ரீலங்காவுக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. இவர் உண்மையிலே லியோ தான். இவர் உண்மையிலேயே சிங்கம் தான், சிங்க லஜை தான்.
ஏன் இவரை எப்பயுமே அந்த சிங்கத்தோட ஒப்பிட்டு காட்டுவாங்க? அவருடைய அந்த ஃபேஸ் லுக்குமே நீங்க பாருங்க. அவரோட ஃபேஸ் அமைப்புமே இந்த கேட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேட் ஃபேஸ் தான். பட் அந்த சிங்க ஒரு ஸ்டைல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி தாடி வைக்கிறது, ஹேர் ஸ்டைல்ஸ் வைக்கிறது, ஒரு மாரி ஒரு சிங்க பிடரி மாரி, அந்த மாரி தான் அவங்களோட ஃபோட்டோஸும் ரெடி பண்ணப்படும். அவரும் அந்த மாரி தான் கெட்டப் வச்சிருப்பாப்புல. இதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாவே நோட் பண்ணிட்டே இருந்தோம். இப்ப நம்ம மைன்யூட்டா உள்ள போன பிறகு தான், ஓஹோ! பீகாரி, கர்நாடகா, பெங்களூரு இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது தான், ஆஹா! இவரு சிங்கம் தான். அதுக்கு தான் லியோன்னு ஒரு படம் வச்சிருக்காய்ங்க. சிங்கம் இறங்குனா காட்டுக்கு விருந்து. இப்ப சிங்கம் இறங்கியிருக்கு, காட்டுக்கு விருந்து இருக்கு. காட்டுக்கு விருந்துனா நெறைய விருந்து இருக்கும். சரி வெயிட் பண்ணி பாருங்க. விஷயத்துக்குள்ள போவோம். தைப்பூசத்தன்னைக்கு பத்துமலை முருகன் கோயில் மலேசியால இருக்குல்ல. அந்த மலேசியால இருக்க பத்துமலை முருகன் கோயில்ல இவன் தாவேக்கா ஒரு தரப்புல ஒருத்தன் துண்ட விட்டுக்கிட்டு எல்லோ கலர் டீ-ஷர்ட் போட்டு அந்த கூட்டத்திலே துண்டா தெரியிற மாரி லூசு மாட்டா ஆட்டு ஜோம்பி டான்ஸ் போட்டுட்டு இருக்காப்புல. இத பார்த்துருக்காய்ங்க அங்க இருக்கவய்ங்க. பொட்டன்லயே போட்டுங்கிட்டு போ அப்படின்னு அடிச்சு பத்தி விட்டுருக்காய்ங்க. இந்த நியூஸ் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க லைவ்ல அந்த டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அத பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரே மாரி பண்றாங்கன்னு நோட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது தன்னை வந்து பிரதிநிதித்துவப்படுத்திக்கிறதுக்கு, தன்னை வெளிய காட்டிக்கிறதுக்கு, தான் லைம் லைட்ல வரணும், நானும் ஒரு வீடியோல வரணும், நம்மள ட்ரோல் பண்ணினாச்சும் நம்ம பத்தி வீடியோல வரணும். இவங்களுடைய தலைமை எப்படி சொல்லிக் குடுத்துருக்கும் அப்படின்னா, "என்னமாவது பண்ணு, தாவேக்கா கூடயும் தீவிக்கா அப்படின்ற வார்த்தைய எல்லாரையும் பேச வைங்க." அப்படின்னு ஒரு ஐடியாலஜில உருவாகிட்டானுங்க. நல்லவழியா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, பைத்தியக்காரன் உன்னைய காரி கூட துப்பிட்டு போட்டோம். ஆனால் உன்னை பத்தி பேசணும். இது என்னன்னா, இந்த மாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது பொய்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சொல்லும்போது 100 பேர் இருக்கும்போது, அந்த 100 பேர் வந்து 90 பேர் மெஜாரிட்டியா இருப்பாங்க. 10 பேர் தான் பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த 100 பேர் மெஜாரிட்டியா இருக்கனால அந்த பொய் பொய்யாவே இருக்கும். அதாவது பொய் பொய்யாவே இருக்கும். ஆமாண்டா இது பொய்டா அப்படின்னு இருக்கும். அந்த 10 பேரு 20 பேரா, 40 பேரா, 50 பேரா, 60 பேரா, 40 பேரா வந்து இவனுங்க 90 அதாவது பொய் வந்து 90% போயிருச்சு அப்படின்னா, 10% உண்மை இருந்தாலும் பொய் தான். உண்மை தான். அப்படி கிடையாது. ஏன்னா மெஜாரிட்டி. இதுதான் பாலிடிக்ஸ். இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிரும். 100 பேர் இருக்க இடத்துல 10 பேர் பொய் சொல்லும்போது, அவன் பொய்யாளி. அவன் தப்பானவன். அவன ஒதுக்கி வச்சுருவோம். 90 பேர் பொய் சொல்லும்போது, 10 பேர் உண்மைய சொன்னாலும் நீ தான் தப்பு. அதாவது உண்மை பேசுறவங்க தான் தப்பு. இப்ப புரியுதா உங்களுக்கு? இதுக்காக தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாரி லூசுத்தனமா பண்றாங்க? இவனுங்க தெரியாம பண்ணல. இவனுங்கள தெரிஞ்சே உள்ள இறக்கி விட்டு இந்த மாரி பண்றானுங்க. ஏன் தற்குறி மாரியே பண்றாங்கன்னா, உண்மையிலேயே இவனுங்களுக்கு புரிதல் இல்ல. ஆனா புரிதல் இல்லாத மெயின்டெயின் பண்ணி, அத க்ளோவிங் பண்ணி ட்ரெண்ட் ஆக்குறதுக்கான காரணம் என்ன? எல்லார் மத்தியிலயும் டிவிக்கான ஒரு கட்சி இருக்குன்றத சப்கான்ஷியஸ்ல பதிய வைக்கணும். நாங்களும் ஒரு பெரிய புலிஃபயர்ன்னு காட்டணும். மக்கள் மத்தியில ஒரு வார்த்தை எப்ப எல்லாருக்கும் தெரியுதோ, அது ஒரு பிரபலம் அடைஞ்சிருச்சு. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எப்படி சம்பாதிக்கிறாங்க? தன்னோட எண்ணத்தையாவது பண்ணி, உடம்ப காட்டி, ஏதோ ஒண்ணு பண்ணி ஃபாலோவர்ஸ் ஏத்திரணும். ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு கம்பெனிக்காரன் வந்து, நீ எப்படி ஃபாலோவர்ஸ் ஏத்துன, என்ன ஃபாலோவர்ஸ் ஏத்துனலாம் பார்க்க மாட்டான். உன் வீடியோவ எத்தன பேர் பார்க்குறான். அப்போ அதுக்கு ஏத்த மாரி அமௌண்ட் குடுப்பான். அவன் என்ன பைத்தியக்காரனா? ப்ரோ எத்தன பேர் பார்க்குறாங்கன்னு இப்ப இவன லூசுன்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. இவனுடைய ப்ராடக்ட்ட யாரு ப்ரோ வாங்குவா? ஒரு குட்டி சொல்லா இருந்தா ஞாபகம் இருக்கா? கடுவாய் அன்புன்னு ஒருத்தர் இருந்தாப்புல. அந்த கடுவாய் வந்து குட்டி சொல்லலாம். சின்ன பையன். அவன் ஒரு தற்குறின்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு, ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால், அந்த பையன் எவ்வளோ சம்பாரிச்சான்? எவ்வளோ ஸ்கேம் பண்ணியிருந்தான்? ஸோ, நீங்க நெனச்சிட்டு இருக்க அளவுக்கு மக்கள் புரிதல் இருக்கவங்க இல்ல. திட்டுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. போக போக ஆதரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. "என்னடா லூசு மாரி பண்றேன்னும்பான்." "தம்பி இதெல்லாம் பண்ணாதப்பா." "தம்பி ஏன்பா இவ்ளோ கஷ்டப்படுற?" அதுக்கப்புறம், "நீ சூப்பர்ரா! இன்னும் விடாமுயற்சி விட்டுட்ட." இந்த 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 டிராஃப்ட் இருக்கா? கிண்டல், கேலி, அப்புறம் அப்படியே சப்போர்ட்டர். இதாங்க நடக்குது. இது சைக்காலஜிக்கல் வார். இவன் காலங்காலமா இத பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாலாம் பேசணும்னு அவசியம் இல்ல. சரி உங்கள்ட்ட இன்னும் தெளிவா சொல்றேன். ஒரு பெண்மணி மேடை ஏறி பேசுறாங்க. யாரு? டிவிக்கு தலைமையில பேசுறாங்க. அவங்க கையில டேட்டூ குத்திருக்காங்களாம் விஜய். 3 வருஷத்துக்கு முன்னாடி குத்திருக்காங்களாம். அதாவது ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குத்திருக்காங்களாம். இன்னையோட 3வது வருஷம் ஆயிருச்சுன்னு அந்த அக்காவுக்கு தெரியல பாவம். எதுக்கு அப்படி பேசுறோம் அப்படின்னா, நான் வந்து விஜயோட மிகப்பெரிய ஒரு வெறியன். விஜய் சிஎம் இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய நடை, இவங்க சொல்ற எல்லாமே என்ன தெரியுமா சொல்றாங்க? 2026 சிஎம் விஜய். இவனுக்கு சொல்லிக் குடுத்ததே அதான். சப்கான்ஷியஸ் மெமரியில பதிய வைக்கிறாங்க. விஜய் தான் சிஎம் ஆகப் போறாருன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. விஜயவே அப்படிதான் நம்ப வச்சிருக்காங்க. நீங்க தான் சிஎம் ஆகப் போறீங்க. விஜயவே அப்படிதான் நம்ப வச்சிருக்காங்க. பாவத்தை என்ன சொல்ல? அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு அறிவு இருக்கு. ஸோ மேடையில வந்து பேசும்போது அவங்க பேசுறாங்க. நாளைக்கே எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, இயற்கையே மரணம் ஆயிட்டனால இதான் என்ன பேசுறாங்க பாருங்க மேடையில. ஸோ இவ்வளோ ஆகச்சிறந்த கருத்து சொல்லப் போறாங்க. ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, இந்த மாட்டுக்காகவும், இந்த மக்களுக்காகவும் போராடி தான் சாவேன். அப்படி சொல்லுவாங்கன்னு நெனச்சா, என்னைய எரிக்கக் கூடாதாம். சரி எரிக்கக் கூடாது என்ன பண்ண போறீங்க? புதைச்சு பக்கத்திலேயே விஜய் போட்டா வச்சு புதைச்சிரணுமா? இது இது வந்து புரிதல் உள்ள ஆட்கள் இத கேட்ட உடனே
அப்படிதானே தோணுது. இதனால தான் அவங்கள தற்குறின்னு சொல்கிறோம். இப்போ ஏன் இவங்க பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு, கூட்டம் சேர்த்தவன் ஃபுல்லாம் தலைவனாக முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. கூட்டம் சேர்த்தவன்லாம் தலைவனாக முடியாது. அப்படி தலைவன் ஆகுறான்னா அந்த அளவுக்கு முட்டாள்கள் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரில. இன்னொரு கிளிப்ஸும் போட்டு வரேன். இந்த அந்த நான் சொன்னேன்ல, அந்த செம்புன்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே அண்டான இங்கே குண்டான்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன்ல, இந்த குண்டா வந்து ஒரு வீடியோவில் பேசுது. தலைவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு குற்றமாக சொல்லப்படுது. இப்ப நீங்க எல்லாம் யாரு? அப்ப நான் சந்திக்க கூடாதா? தலைவர் நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய். அப்ப எங்களை போல எளிய விட்டு பிள்ளைகள், ஏழை விட்டு பிள்ளைகள், சாதாரண ஆட்களும் போய் பேசணும், பத்திரிகையாளர் சந்திக்கணும், மேடைதோறும் பேசணும். இந்த கனிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறேன். ஏங்க உங்க பத்திரிகையாளர் ஏங்க சந்திக்க மாட்டாரு? எந்த டிவியில் போனாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் வீடியோ கொடுக்குறாரு. ஏன் பத்திரிகை சந்திக்க வேண்டியதானே? எல்லா தலைவரும் சந்திச்சுட்டு இருக்காங்க, ஏன் சந்திக்க வேண்டியதானு கேட்டால், அவர் எங்கே சந்திக்கணும்னு அவசியமாங்க? நான் விஜய், இவர் விஜய், அவர் விஜய். அதாவது தலையில் துண்டு போட்டேன்ல விஜயா. சரி, இப்போ துண்டு போட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் போடுறானுங்களா, துண்டு போட்டு கேவலமாக பேசுகிறாங்களா, அப்போ அவங்களும் விஜயா? இப்படியே இப்போ நீங்கள் பேசுறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. தலைவர்னா அவர் தானே தலைவர். சரி, இப்போ விஜய் எல்லாருமே விஜய் தானே. அப்போ உங்கள் தரப்புல இருந்து ஒருத்தவங்க சிஎம் கேண்டிடேட் வருவாங்களா? குண்டா, நீ சிஎம் ஆக முடியுமா? சிஎம் கேண்டிடேட் யாரு? விஜய்னு ஒரு தனி நபர் தானே. எல்லாருமே நீங்கள் விஜய் தானே. யாரையாச்சும் ஒரு உட்கார வேண்டியது தானே. புசியாக இருந்தால் உட்கார வேண்டியது தானே. நடக்காதுல்ல. அப்போது அதுதான் பண்ணணும். சும்மா இதனால தான் எனக்கு தற்குறின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய இந்த மெயின் ஃப்ளாட்டில் இருக்கல, அதாவது உங்கள் தலைமையில் வந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களே தற்குறியாக இருக்காங்க. சரி, இது மட்டும்தான் இருக்கா? அந்த வீடியோ கிளிப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மட்டும்தான் இருக்கான்னா இன்னொரு தற்குறி இருக்குது. அதாவது தலைமை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் 4 இடத்துல தான் நிற்க முடியுமா? ஒரு ஆள்னால 4 இடத்துல, 2 இடத்துல தான் நிற்க முடியும். ஸோ நமக்குமே இந்த பொலிட்டிக்கல் எத்தனை பேர் ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாப்புல 2 தொகுதிக்கு மேல ஒருத்தன் போட்டி போட முடியாதுன்ற அடிப்படை தேர்தல் விதியை அவங்க கட்சியோட பொதுச் செயலாளருக்கு தெரியல. விசில் அடிச்சு ரோட்ல நிக்கிற தொண்டனுக்கு தெரியாம இருந்தா ஓகே, அவங்க சின்னம் அது, நான் இழிவுபடுத்தல. விசில்ன்றது அவங்க சின்னம், அதனால சொல்றேன். அவங்க பொதுச் செயலாளருக்கு தெரியல, கேஷுவலா சொல்றாரு 4 தொகுதிக்கு மேல ஒருத்தர் போட்டி போட முடியாது, அதனால தளபதி போடல. இல்லாட்டி போட்டுருவியா? என்ன புரிதல் உங்களுக்கு? அப்ப இதை வச்சு நீங்க எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்க? உங்களுக்கு எலெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா? இவர் ஒரு பக்கம் வந்து இந்த பத்திரிகைக்காரங்கெல்லாம் எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியல. ஒரு நாள் விஜய் அடிக்கிறாங்க, ஒரு நாள் கொண்டாடுறாங்க. இவரே விஜயை கொண்டாடியும் ஒரு தடவை பேசினாரு. இப்போ காசு தான், எந்த காசு எவ்வளோ கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு போவேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்க நாலேஜை வச்சு வியாபாரம் பண்ணணும். இங்கே வந்து இப்பயும் சொல்கிறேன், வியாபாரம் பண்ண தெரிஞ்சவன் மட்டும்தான் இங்கே பொழைக்கிறான். எவ்வளோதான் நாலேஜ் இருந்தாலும், எவ்வளோதான் இங்கே உலகத்தில் உங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளோ இருக்குது. மக்களை ஏமாத்துறதுக்கு 1000 பேர், கோடி பேர், லட்சம் பேர் இருக்கான். உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது சொற்பமான ஆட்கள் தான் இருக்காங்க. ஏன்னும் சிந்திச்சதே இல்லையா நீங்கள்? சரி, இவ்வளோ பேர் ஏமாத்துறாங்களே, சின்ன சின்ன குட்டி குஞ்சு நேற்று முளைச்ச காலம்லாம் ஏமாத்திட்டு இருக்கே, ஆனால் நம்மளுக்கு அவேர்னஸ் பண்ணி நம்மளை அதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஆளே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நினைக்காது. நான் யோசிச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? அந்த இடத்துக்கு வந்து பார்த்தப்பறம் தான் தெரியுது ஏன் இந்த வேலையை யாரும் பண்ண மாட்டாங்கன்னு தெரியுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அவேர்னஸ் பண்ண இறங்குனீங்கன்னா நீங்கள் சந்திக்க வேண்டிய அவதூறுகளும் அசிங்கங்களும் ஏமாத்துறவனை விட அதிகமாக இருக்கு. ஒருத்தர் ஏமாத்தும் போது கூட இவ்வளோ சங்கடங்களை சந்திக்கிறது இல்லை. நல்லது சொல்லி திருந்துங்கடான்னு சொல்கிற போது 1000 பஞ்சாயத்து இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நியூஸ் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன். ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பெண் 15 வயசோ 16 வயசோ ஒரு பையனை மாற்று சமூகத்தை சேர்ந்தவனோ லவ் பண்ணியிருக்கு. இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, அது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிச்சிருக்காரு. அவர் கண்டிச்சது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்களாம் சொல்லியிருக்காரு போல, இந்த மாதிரிலாம் பண்ணுது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி ஊர்னால இப்படி தான் பேசுவாங்க, இங்கேருந்து போயிடும் அப்படியே திட்டிருக்காங்க. அந்த பிள்ளை அந்த ஆளை கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு அவன் கூட லவ் பண்ணுற பசங்க ஒரு 22 வயசு ஒரு பையன், இவங்கெல்லாம் சேர்ந்து கம்பியால் அவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு வாசலில், முடிச்சு விட்டு போயிருக்காங்க. 15 வயசு பிள்ளைக்கு என்ன மைண்ட் செட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்குதுங்க? சினிமா, இன்டர்நெட். அது எப்படிங்க ஒரு சாதாரண 15 வயசு பிள்ளைக்கு இதெல்லாம் தோணும்? இதெல்லாம் எப்படிங்க அவன் மைண்டில் உட்காரும்? ஏன்னா அப்படி சினிமாவில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட பண்ணுவோம். இவங்களுக்கு என்னென்னா புரிதல் இல்லை. எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே இங்கே படிக்கிறீங்க, படித்த மாதிரி இங்கே நடந்துக்கிறப்பா. இந்த குண்டா இருக்குல்ல, இந்த குண்டாவும் படிச்சுட்டு தானே போயிருக்கோம். ஆனால் அதில் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்களா? அப்போது படிப்புக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தமே இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க நம்மளை சொன்னாங்க தற்குறி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகிற தற்குறி. நான் கவலையே பட்டதில்லை. நான் படிக்கலைன்னு சொல்லி நான் கவலையே பட்டதில்லை. நான் படிக்காதனால தான்டா எவ்வளோ விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நான் படிச்சிருந்தேன்னா மேட்ரிக்ஸில் இருந்திருப்பேன், ஏதாவது ஒரு ஜாபில் போயிட்டு சேலரி வாங்கிட்டு இருந்திருப்பேன்.
ஸோ இன்னும் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா இன்னமும் நீண்டி நெடிய வீடியோவாக போயிடும். ஏன்னா இது அவேர்னஸ்ன்றது வந்து இப்படி நடக்கிற மூமெண்ட் கிடையாது. இப்படி பொறுத்து விட்டு இப்படி கொளுத்தி விடுறது கிடையாது. ஒரு பிரச்சனையை கூட இப்படி ஈஸியாக கொளுத்தி விட்டுறலாம், ஒரு பொய்யை கூட இப்படி கொளுத்தி விட்டுறலாம். பட் உண்மையை சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிற வரைக்கும் நம்ம நிற்க முடியாது இங்கே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்குது. நான் சொன்னது தான் ஒரு காலத்தில் நான் சொன்னது வந்து இந்த டைமிங் நம்ம ஹியூமன்ஸ் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்களே அந்த டைமிங்கில் 99% பேர் உண்மை பேசுவாங்க. எல்லாருமே வெள்ளந்தியான ஆட்கள், யாரும் யாருக்கு மேலே இல்லை கீழே இல்லை, ஈக்குவலாக இருந்தாங்க, உண்மையான புரிதலில் இருந்தாங்க. அந்த 1% தான் பொய் சொல்லிச்சு. அது பிரச்சனையே இல்லை, அதை நான் பெருசாக கன்சிடரே பண்ணல. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 10% மாறிச்சு. அப்பயும் பிரச்சனை இல்லை, அவங்கள மட்டும் தனியாக ஒதுக்கிட்டு இந்த கூட்டம் மட்டும் சரியில்லை கவனமாக இருங்க அப்படின்னு இருந்துச்சு. அது என்னைக்கு 50ஆகவும் 90ஆகவும் மாறிச்சோ இப்போ 1% தான் உண்மை இருக்குது, 99% போயிருக்கு. இன்னும் இந்த 1% இருக்கனால தான் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அதை மொத்தமாக முடிச்சு விடுறதுக்காகத்தான் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இந்த 1% 10% மாறி 100% திருப்பி மாறுறதுக்கு மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. யாரையுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. சேர்த்தாலும் உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் இது ஓப்பனாக சொன்னாலும் அவங்க மண்டையில் அது ஏறவே ஏறாது. அப்படி ஒரு ஸ்ட்ரெச்சர் உருவாக்கியிருக்காங்க. எவன் ஒருத்தன் தானாக முயற்சி பண்ணி முட்டி வரானோ அவன் மட்டும்தான் இதை புரிஞ்சுப்பான். ஒரு ஸ்பெர்ம் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டாலே அது குழந்தையா மாறாது. அந்த ஸ்பெர்ம் ட்ராவல் பண்ணணும். நான் ட்ராவல் பண்ண மாட்டேன், அதான் வெளியே வந்துட்டேன்ல, இப்படியே கிடப்பேன் அப்படின்னா அது கழிவாக வெளியே போயிடும். கொலாட்ரல் டேமேஜ். அது எது முயற்சி பண்ணி அந்த கருமுட்டைக்குள்ள போய் உட்காருதோ அதுதான் உயிராற்றலாக வெளியே வந்து இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அப்போ ஆரம்பத்திலேயே நம்ம பறக்கும் போதே ஒரு போட்டியிலேயே ஒரு ஒரு ரேஸில் வந்திருக்கோம் அப்படின்னா அப்போ இதுவும் வாழ்க்கை ஓடுற ஓட்டம் தான். முயற்சி பண்ணால் மட்டும்தான் எதையுமே மாற்ற முடியும். அப்போது இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யாருமே அவேர்னஸ் ஆயிட மாட்டாங்க, அவங்களாம் ஆக மாட்டாங்க, சொன்னாலும் ஆக மாட்டாங்க. தனக்குள்ள மாற்றம் வந்தால் தான், அதாவது தன்னை உணர்ந்து தனக்குள்ள ஏதோ தப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லி எவன் தேட ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் விஷயம் புரியும். நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கோன்றனால நம்ம வந்து சின்ன விஷயம் கிடையாது. நம்மெல்லாம் திங்க் பண்ணுறோம், சிந்திக்கக்கூடிய ஆட்கள், அதாவது மனிதர்களுக்கு இருக்க மூளையை பயன்படுத்துகிற ஆட்கள். மற்றவங்க எல்லாருமே இந்த 90% மக்கள் மூளைனா என்னன்னே தெரியாது. அந்த மூளை தான் அவங்கள பயன்படுத்திட்டு இருக்கு. நாம் அந்த மூளையை பயன்படுத்துகிறோம். மேலே இருக்க மாடியை நாம் யூஸ் பண்ணுறோம், அந்த மேலே இருக்க மாடி கீழே இருக்கவங்கள யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் சொல்கிற ஆட்கள் தான். இந்த சின்ன புரிதல் புரிஞ்சாலே நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இங்கே உட்காந்துருக்கேன்னு எனக்கு புரியும். ஏன்னா நான் பண்ணது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். எவ்வளோ பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். மிஞ்சி போனால் ஒரு 3000 பேர்கிட்ட அதை போய் கொண்டு போய் சேர்த்துட்டேன். உண்மை என்னன்றதை சேர்த்துட்டேன். என்னால் முடிஞ்ச ஒரு 10,000 பேர், மிஞ்சி போனால் 1,00,000 பேருக்கு சேர்த்துட்டா போதும். அது போதும் எனக்கு. இந்த கோடான கோடி மக்கள் தப்பான பாதையில் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிர் திசையில் போகிற மாதிரியே இந்த உலகத்தில் எப்பயுமே தான் எதிர் திசையில் இழுத்துட்டு போகிறான் பாருங்க. எவன் ஒரு திசையில் போயிட்டு இருக்கும்போது ஆடு மாதிரி போகாமல் வேறொரு பக்கத்தில் இழுத்துட்டு போகிறானோ அவன் தான் வரலாற்றை மாற்றிருக்கான். இது இன்னைக்கு மாறுதோ இல்லையோ, ஃபியூச்சரில் மாறும். அப்போ என்னை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க, அப்போ ஒருத்தர் இருந்தாண்டான்னு பேசிங்க. இதனால் எனக்கு ஏதாவது பலன் இருக்க போதா? நான் இருக்க போகிறதே கிடையாது. பட் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் சொல்லுவாங்கள்ல, நான் போன பிறமும் இங்கே உயிர் போட இருப்பேன். எப்படி இருப்பேன்னா என்னை பற்றி பேசிட்டு இருப்பீங்க. நம்மளுடைய கான்சியஸ், என்னுடைய எண்ணலைகள் எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் இருக்கோ அவ்வளோ நாள் இங்கே வாழ்ந்துட்டு இருப்பேன். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, அழிவில்லாத விஷயம் சொல்லுவாங்கள்ல, எண்ண அலைகள். அந்த எண்ண அலைகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உயிர் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் இருப்பேன். இந்த புரிதல் எனக்கு இருக்குது. ஸோ அதனால நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Who is this guy?